நடனத்துறையில் நிறையா சாதனைகளை படைச்சிருக்கிறீங்க. முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்களை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் சொல்லுங்கள். நீங்கள் யார், எப்படி இந்த சாதனைகள்லாம்? நான் டான்ஸில் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது சின்ன வயசுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணது. சின்ன வயசில் அம்மா ஆடுறா அப்படின்னு சும்மா பாட்டு போட்டு ஆட விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எனக்கு அதில் ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு ஃபுல்லாகவே ஸ்போர்ட்ஸ் தான். ஆனால் எங்கள் அப்பா வந்து படிக்கிறத மட்டும்தான் பார்க்கணும், விளையாடக்கூடாது, டான்ஸ் ஆட போகக்கூடாது, அது இதுன்னு சொல்லிகிட்டே தான் இருப்பார். எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். ஆனால் எங்கள் அப்பா என்ன சொல்கிறதுனா ஒரு மிலிட்ரி மாதிரி, நில்லுனா நிற்கணும், உட்காரனா உட்காரணும். அவர் சொல்கிறத தவிர நம்ம நிற்க வேண்டிய இடத்துல நம்ம நிற்காமல் உட்காந்துட்டோம் அப்படின்னா அவர் சொல்கிறது தப்பாக தான் இருக்கும், ஆனால் அவர் சொல்கிறத நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ டான்ஸு அப்படின்ற ஒரு இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரில. கொஞ்சம் ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம், ஸ்கூல்லேருந்து காலேஜ் வந்ததுக்கப்புறம் டான்ஸ்னால் என்ன அப்படின்றத விஷயத்தை வந்து டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டே தான். நானும் எதுவும் கிளாஸஸ்லாம் போனது கிடையாது. போய் கிளாஸில் போய் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா நான் இன்னும் நிறையா விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். இப்போவுமே நான் என்னென்னா ஒரு 10% 15% தெரிஞ்சு வச்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் இருக்குது. இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும், நிறையா விஷயம். வெளியில் ஏகப்பட்ட பேர் வந்து நிறைய விஷயம்லாம் வேரியேஷன்லாம் நிறையா கொடுக்குறாங்க. டான்ஸ்லேயே வந்து அப்பன்லாம் இருக்காங்க. அவங்க கிட்டலாம் போய் நிற்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தா அப்போ நம்ம இன்னும் நிறையா கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஸோ டான்ஸ் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நிறையா கற்றுக்க வேண்டியது, இன்னமும் கற்றுக்கிட்டே இருக்கணும். அப்படி தான். நீங்கள் டான்ஸ் போட்டியில் கலந்துக்கிட்டது எந்த வயசில், எப்போ நீங்கள் ஸ்டேஜ் ஏறிக்கிறீங்க? உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து 6th படிக்கும்போது நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் அழகப்பா மாடல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு எங்கள் ஊரில் தான், காரைக்குடியில். அந்த ஸ்கூலில் படிக்கும்போது ஸ்கூலில் எல்லாரையும் செலெக்ஷன் பண்ணுவாங்க. யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவங்களாம் வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடும்போது எல்லாரும் ஆடிக்கிட்டே ஒருத்தங்களாம் செலக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்னையை கூப்பிட்டு இந்த மாதிரி ஆடினோடனே கூப்பிட்டாங்க. சரி நல்லா ஆடுறப்பா வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. குரூப் டான்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணாங்க. குரூப் டான்ஸ் போனதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இல்லை நீ சோலோ ஆடு அப்படின்ட்டாங்க. ஏன்னா நான் வந்து குரூப்போட அடாப்ட் ஆகலை. எல்லாருமே ஆடிக்கிட்டே இருக்கவும் குரூப்பில் எல்லோரும் ஒரே மாதிரி ஆடினாங்க. நான் மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இல்லை ஒரு சில நேரம் ஸ்லோவாக அப்படி ஆடினேன். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, நீ கொஞ்சம் ஸ்லோவாக ஆடுற ஃபாஸ்ட்டாக ஆடுற அப்படின்னு சொன்னோடனே நீ சோலோ ஆடு அப்படின்ட்டாங்க. சோலோ ஆடுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது நான் சொன்னேன், நான் எம்ஜிஆர் மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போது எனக்கு ஐடியா கொடுத்தது வந்து என்னோடய மேம். அந்த மேம் பேர் வந்து அமுதசாலான்னு அந்த மேம் பேர். 6th படிக்கும்போது கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ எம்ஜிஆர் மாதிரி பண்ணு, நீ நல்லா ஆள் ஃபேராக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நம்ம ஃபேராக இருக்கானு தெரில. ஸோ அவங்க சொன்னோன்னே சரி ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு எம்ஜிஆரை பற்றி அவ்வளோ ஒன்றும் தெரில. ஒரு வீடியோ காமிச்சாங்க, வீடியோ காமிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணு அப்படின்னோடனே பண்ணேன். ஸ்கூலில் எல்லா ஸ்டாஃபும் சரி, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சரி, எல்லோரும் வந்து அப்ளாஸ் பண்ணாங்க, எல்லோரும் வந்து கை கொடுத்தாங்க. ஒரு ஸ்டாஃப் என்னை கூப்பிட்டு சாக்லேட் கொடுத்து நல்லா பண்ணு அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு அது பண்ணும்போது பேகி பேண்ட்டு, சாண்டில் கலர் பேண்ட்டு, ஆரஞ்சு கலரு ஷர்ட்டு, கர்ச்சீஃப் வந்து இங்கே கட்டியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமுதசலா மேம் அவங்களோட கர்ச்சீஃபை கழுத்தில் கட்டி விட்டாங்க. ஸோ அதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி வரும்போது உங்களுக்கு இந்த டான்ஸ் தான் உங்கள் லைஃப் லாங்காக கேரியராக அமையும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இல்லை, எதிர்பார்க்கவே கிடையாது. அப்போல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ்லாம் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் வரப்போகிறோம் அப்படின்றது எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு எங்கள் அப்பா சொன்ன மாதிரி சரி படிக்க போகிறோம், படித்து முடிச்சுட்டு இப்போ என்ன படிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வேலைக்கு போகிறோம் அப்படின்னு தான். அதுவும் காலேஜ் போகிற வரைக்குமே அப்படி தான் இருந்துச்சு. காலேஜ் போனதுக்கப்புறம் பிகாம் செலக்ட் பண்ணேன். பிகாம் படிக்கும்போது கொஞ்சம் காலேஜில் அந்த கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ்லாம் வரும்போது சரி எல்லாரும் கூப்பிட்றாங்க, ஆட தெரியும் நம்மளுக்கு, சரி நம்மளும் போய் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட்டமாக ஒரு 10 பேர் போனால் அவங்களோட போய் நான் ஆடிட்டு இருப்பேன். அப்போ என்னாச்சுன்னா அங்கே காலேஜில் ஆட ஆரம்பித்தோடனே கொஞ்சம் நான் ஆடுறது எல்லாருக்கும் பிடிச்சோடனே நீ நல்லா பண்ணுறேன் அப்படி சொல்லும்போது நம்மளுக்கு அந்த விஷயத்தில் ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு. சரி நம்ம நல்லா பண்ணுறோம் போல, அப்போ நம்ம இதெல்லாம் இன்னும் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வெளியில் கிளாஸ் போகணுன்னு ரொம்ப ஆசை. நான் ஆடுறது எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா என்னை வெளுத்து விடுவார். அதனால் எங்கள் அப்பாவுக்கு தெரியக்கூடாது. சரி நம்ம காலேஜ் இருக்க வரைக்கும் ஆடிக்கலாம் அப்படின்னு மட்டும்தான் இருந்தேன். இதில் தான் வரப்போகிறோன்றது எனக்கு. ஆனால் இப்போ வந்து நீங்கள் ஒரு டான்ஸ் டீச்சராக இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து டான்ஸில் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ உங்கள் அப்பா எப்படி ஃபீல் பண்ணுறாரு? இப்போ எங்கள் அப்பா இதுதான் கரெக்டு, இதில் தான் சம்பாதிக்கிறேன். இப்போ என்னென்னா எங்கள் அப்பா வந்து ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா தான் வச்சு தான் எங்கள் அப்பா தான் என்னை வளர்த்தாரு, எங்கள் அப்பா தான் சம்பாதிச்சார், எல்லாம் பண்ணார். ஸோ இப்போ நான் வீட்டை வந்து நான் தான் பார்த்துக்கிறேன். இப்போ என்னென்னா எங்கள் அப்பா வந்து சரி ரைட்டு, இவன் பண்ணுறதான் கரெக்டு, இவன் சொல்கிறதான் கரெக்டு அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டார். ஸோ எங்கள் அப்பா வந்து சரி நீ என்ன பண்ணாலும் கரெக்டாக இருக்கும் பண்ணு அப்படின்ட்டார். அதுவுமே எப்போனா இப்போ எனக்கு இப்போ வந்து வயசு வந்து 30 ஆயிடுச்சு.
எங்கள் அப்பா இப்போ வந்துட்டு சரி ரைட் ஓகே மேம் பண்ணுறது கரெக்டு அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, எங்கள் அப்பா சொன்ன எங்கள் அப்பா வந்து வெளிப்படையாக சொல்லலை நீ பண்ணுறது கரெக்ட் அப்படின்னு. ஆனால் நான் என்ன சொன்னாலும் சரி ஓகே அப்படின்றவார். எதுக்கும் மறுப்பு சொல்ல மாட்டார் இப்போதைக்கு. என்னென்ன விஷயங்கள்லாம் சாதிச்சிருக்கிறீங்க நடனத்தில், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு யூஜி படிக்கும்போது, பிகாம் படிக்கும்போது ஒரு ஜோடி டான்ஸ் ஜோடின்னு ஒன்று வந்துச்சு. 2008 நினைக்கிறேன். 2008, ஆமாம் 2008 தான். ஏன்னா 2007 தான் நான் ஜாயின் பண்ணேன். 2008 ஜோடி டான்ஸ் ஜோடின்னு ஜெயா டிவியில் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ காலேஜில் ஒரு பொண்ணு கூட, அந்த பொண்ணு கூட ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு தான் ஜோடியாக வந்துச்சு. போய் அங்கே ஆடினோம். ஆடி முடிச்சுட்டு ஃபஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆனோம், செகண்ட் ரவுண்ட் செலக்ட் ஆனோம். தேர்ட் ரவுண்டு உள்ளே போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு வீட்டில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இல்லை பொம்பளை பிள்ளை ஆட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட் 2 ரவுண்டுக்கு என்ன யோசிச்சாங்கன்னு தெரில, ஆடிட்டாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ரவுண்டு வந்தோடனே இல்லை வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த சமயத்தில் எனக்கு பேருக்கு நான் போகல. ஏன்னா கரெக்டாக அந்த பொண்ணு அதுக்கேற்ற மாதிரி ஆடும். காலேஜில் அந்த பொண்ணு ஆடி இருக்கு, கிளாசிக்கல் டான்ஸர் அவங்க. காலேஜில் ஆடி இருக்காங்க. காலேஜில் எல்லோரும் ஒன்றா தான் ஆடுவோம். அப்போலாம் எதுவும் சொல்ல. வெளியில் போகும்போது ஃபஸ்ட்டு 2 ரவுண்டு பார்த்துட்டோன்னே, ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்துட்டோன்னே அவங்க அம்மாவுக்கு பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ரவுண்டு சரி ஓகே நாங்கள். ஆனால் தேர்ட் ரவுண்டுக்கு அவங்க அம்மா ஓகே தான் சொன்னாங்க. அவங்க வீட்டில் அவங்க அப்பா வேணான்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த இது அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களில் அடுத்த பிரபுதேவா அங்கே போயிருந்தேன். அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு சீசன் விட்டுட்டேன், செகண்ட் சீசன் போனேன். செகண்ட் சீசனில் ஃபஸ்ட் ஆடிஷன் வந்து வெளியில் ஜட்ஜஸ் வச்சு ஒரு ரூமில் வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து செகண்ட் ரவுண்டு உள்ளே போனோடனே ஜட்ஜஸ் முன்னாடி ஆடணும். செகண்ட் ரவுண்டு ஆடணும். செகண்ட் ரவுண்டு வந்து வீடியோ ரவுண்டு கிடையாது, ஆனால் ஜட்ஜஸ் முன்னாடி ஆடணும். ஸ்ரீதர் மாஸ்டர் வந்திருந்தார், அப்புறம் பிரபுதேவா சாரோட தம்பி அவங்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்க முன்னாடி ஆடணும். ஆடி முடிச்சா அந்த ரவுண்டு செலக்ட் ஆகிட்டேன். அந்த ரவுண்டு செலக்ட் ஆகி க்ரீன் கார்டு கையில் கொடுத்து வர சொல்லிட்டாங்க. அடுத்த வீடியோ ரவுண்டு, அந்த ரவுண்டு என்னென்னா அடுத்த 1 நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சு வர சொல்லிட்டாங்க. ஜெர்மன் ஹால் சென்னையில் நடந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு சரி ஓகே அப்படின்னு சொன்னோடனே அடுத்த 2 நாளில் எனக்கு செமஸ்டர் எக்ஸாம். நான் செமஸ்டர் எக்ஸாமை யோசிக்கவே கிடையாது. சரி ஃபெயிலாக நம்ம அரியர் எழுதுனா அரியர் தானே விடுவோம், சரி அடுத்த செமஸ்டர் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் கண்டிப்பாக ஆடணும் அப்படின்றது மாதிரி நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். நான் செமஸ்டர் எக்ஸாம் எழுதாமல் நான் இங்கே வரப்போகிறேன்றது எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, சென்னையிலேயே வந்துட்டார். டேரெக்டாக சென்னைக்கு வந்துட்டார். வந்து அங்கே இருந்த இடத்துல என்னை அடித்தார். எல்லாரும் இருந்தாங்க, இருந்த இடத்துல அவ்வளோ ஸ்ட்ரிக்டா? ஐயோ, எங்கள் அப்பானா படப்படன்னு ஆயிரும். உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு? எங்கள் அப்பா வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு. உங்களில் யார் பிரபுதேவா நிகழ்ச்சியில் அப்புறம் நீங்கள் இறுதி கட்டத்தில் இல்லை பார்ட்டிசிபேட் பண்ணீங்களா இல்லையா? பண்ணவே இல்லை. பண்ணவே இல்லை. அடிச்சு கூட்டு வந்துட்டாருன்னு அதுக்கப்புறம் எங்கிட்ட போகிறது, அதுக்கப்புறம் அவரை மீறி போகிறது ரொம்ப கஷ்டம். ஒரு மிலிட்ரி இருந்தாலும் அந்த அவங்கள கூட கண்ணில் மண்ணை தூக்கிட்டு போயிடுவேன். இவருனா ரொம்ப கஷ்டம். வேற அது தவிர வேற ஏதாவது டிவி ஷோஸில் டிவி ஷோஸ் அதுக்கப்புறம் வேறு எதுவும் நான் பண்ணது கிடையாது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக காலேஜ் காம்படிஷன்ஸ் தான். காலேஜ் காம்படிஷன்ஸ்னா? காலேஜ் காம்படிஷன்னா கோயம்புத்தூரில் என்னது, அதாவது இன்டர் காலேஜ் இன்ட்ரா காலேஜ் நடத்துவாங்க. ஆமாம், அந்த மாதிரி காம்படிஷன். கோயம்புத்தூரில் போய் ஆடி இருக்கேன். அப்புறம் சென்னையில் லைலா காலேஜ் போயிருக்கேன். லைலா காலேஜில் ஆடி இருக்கேன். அப்புறம் இங்கே போட்டிக்கு போவீங்க அப்படித்தானே? ஒரு காலேஜ் விட்டு இன்னொரு காலேஜுக்கு போட்டிக்காக தானே சொல்கிறீங்க? போட்டிக்காக போவோம். அது தவிர சினிமாவில் எதுவும் பண்ணியிருக்கீங்களா? சினிமாவில் எதுவும் பண்ணது கிடையாது. இல்லை, ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சினிமாவில் ஏதோ பின்னாடி ஆடுறவங்கள அவரும் ஆடி இருக்கிறாரு ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இல்லை, ஒரு தடவை கேட்டாங்க. எப்படின்னா, இவங்க ரமேஷ் மாஸ்டர், தினேஷ் மாஸ்டர் இருக்காரு தெரியுமா? தினேஷ் மாஸ்டரும் எங்கள் அண்ணனும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதாவது வந்து ரமேஷ்னு எங்கள் அண்ணன் பேர். இப்போ எங்கள் அண்ணன் வந்து சினிமாவில் இருக்கார். எங்கள் அண்ணன் சொல்லி தினேஷ் மாஸ்டர் கிட்ட போனேன். அப்போ என்னென்னா, எங்கள் அப்பா வந்து சினிமாக்கெல்லாம் போவேண்ணா, எனக்கு வில்லனே எங்கள் அப்பா தான். என்னன்னா எங்கள் அப்பா அங்கே போனால் கட்டிடுவாங்க. உங்கள் அப்பா வந்து அப்படி சொல்கிறாருல, அவருக்கு என்ன பையன்னா வாழ்க்கை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களை கொண்டு வரணும் தான் எல்லா அப்பாவுமே ஆசைப்படுவாங்க. நீங்கள் அவர்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லியிருக்கலாம்ல, இல்லைப்பா இதில் கண்டிப்பாக நான் சக்ஸஸ் ஆவேன், நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் சொல்லி பக்குவமாக எடுத்து சொல்லி பாருங்க. இப்போ நீங்கள் எங்கள் அப்பா கிட்டே இதெல்லாம் சொல்லலாம், இவ்வளோ தூரம் பேசுனீங்க, நான் இதை விட இன்னும் லென்த்தாக பேசினாலுமே எங்கள் அப்பா கடைசியில் முடியாதுன்னு தான் சொல்லுவார். அழகப்பா பல்கலைக்கழகத்தில் ஒவ்வொரு வருஷமும் அலியூட்டஸ்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துவாங்க இல்லையா? அதில் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டுன்னு கொடுப்பாங்க. அது எத்தனை முறை நீங்கள் 2 தடவை வாங்கியிருக்கேன். 2 தடவை வாங்கியிருக்கீங்க. எப்படிங்க அதை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து யூஜி முடிச்சுட்டு இங்கே வந்து நான் ஜாயின் பண்ணும்போது 1 இயர் கேப் விட்டு தான் ஜாயின் பண்ணேன். நான் படித்தது வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷனில் படித்தேன். ஃபிசிக்கல் எஜுகேஷனில் பிபிஎடு 1 வருஷம், பிபிஎடுன்னு ஒரு கோர்ஸ் 1 வருஷம், பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன். அதுக்கப்புறம் எம்பிஎடு, மாஸ்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன். அதுக்கப்புறம் வந்து எம்ஃபில், மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி. எம்பிஎட் வந்து 2 வருஷம், பிபிஎட் 1 வருஷம், எம்ஃபில் 1 வருஷம், மொத்தம் 4 வருஷம். 4 வருஷமும் நான் அலுட்டாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வருஷம் பிபிஎட் படிக்கும்போது எனக்கு இந்த அலுட்டாஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் என்னன்னு தெரியாது. அவங்க கொடுக்குற ப்ராஸ்பெக்டர்ஸ் பார்த்து தான் நாங்கள் வந்து காம்படிஷன் அட்டன் பண்ணுவோம். அப்படி அட்டன் பண்ணும்போது அவங்க ஃபஸ்ட்டு தடவை கொடுத்தாங்க. எப்படின்னா, எங்கள் காலேஜில் ஒரு பொண்ணு கொடுத்தாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா, வாயில் தேங்காய் உரிச்சிச்சு.
உரிச்சோடனே கொஞ்சம் அந்த பொண்ணு ஒரு ட்ராமாவில் ஒன்றில் இருந்துச்சு. இருந்தோடனே என்ன பண்ணிட்டாங்க, பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அந்த பொண்ணு கொடுத்தாங்க. அப்போ நான் கேட்டேன் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எது கொடுக்குறாங்க அப்படின்னு. இந்த ஓவரால் அலுட்டாஸ்லேயே யார் பெஸ்ட்டு இண்டிவிஜுவல் இந்த அலுட்டாஸ்ல இவ்வளோ ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 600 ஸ்டூடெண்ட் கிட்ட இருக்காங்க, 600ல் ஒருத்தரை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ யோசித்தேன் அடுத்த வருஷம் நம்ம வந்து கண்டிப்பாக அதை வாங்கணும் அப்படின்னு யோசித்தேன். எங்கள் பசங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் மலர்னு ஒருத்தர் இருக்கான், அவனுக்கும் மல்டிபிள் டேலண்ட். அவனும் எல்லாம் பண்ணுவான், மிமிக்ரி பண்ணுவான், ட்ராமா பண்ணுவான், மைம் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். டான்ஸ் அவனுக்கு வராது. அதே மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அன்புன்னு ஒருத்தர் இருக்கான், அவனும் பண்ணுவான். நாங்கள் 3 பேர் தான் எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே, நாங்கள் 3 பேர் தான். 3 பேர் வந்துட்டோம் அப்படின்னா நாங்கள் தான் ஒன்று இவனுக்கு கிடைக்கும், இல்லை அவனுக்கு கிடைக்கும், அவனுக்கு கிடைக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு தானே ஓவரால் கிடைச்சிச்சு. நீங்கள் இருக்கிற வரைக்கும் வேறு யாரும் வாங்க முடியல. 3 வருஷம் தொடர்ந்து வாங்கி 3 வருஷம் தொடர்ந்து அந்த அல்டாஸ் கப் எங்கள் கிட்ட தான் இருக்கு. அது சந்தோஷம் தான். ஏன்னா இது மாதிரி அடுத்து எடுத்தாங்க அப்படின்னா, ஏன்னா நாங்கள் 3 பேரும் உடையவே இல்லை. ஆனால் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எங்களுக்கு சப்போர்ட் இருந்தது நாகராஜன் ஒரு சார், அவர் வந்து கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் அவர். அதே மாதிரி முரளி சார் எங்கள் பிரின்சிபல். இவங்க 3 பேர் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் 3 பேர் உடையவே இல்லை. எம்ஃபில்ல மட்டும் எங்கள் பசங்க என்ன பண்ணிட்டாங்க, எம்பிஎட் முடிச்சோடனே போயிட்டாங்க. அப்போ எம்ஃபில்லையுமே நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா ஓவரால் விட்டுட்டோம். நாங்கள் அந்த 3 வருஷம் எடுத்து கொடுத்துட்டோம், கப் எடுத்து கொடுத்துட்டோம். அடுத்த வருஷம் நான் ஒரு ஆள் மட்டும் தான் இருந்தேன். ஆனால் டான்ஸில் விடலையே. டான்ஸில் நான் இருக்கிற வரைக்கும் யாரையுமே விடலை. டான்ஸில் நான் இருக்கிற வரைக்கும் யாரையுமே இல்லை. இப்போயுமே நான் கோரியோ பண்ணிட்டு இருக்கேன். நான் கோரியோ பண்ணேன் அப்படின்னா அந்த டீமை கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுக்க வச்சிருவேன். இப்போ லாஸ்ட்டாக இப்போ 2018 அல்டாஸ் நடந்துச்சு. அப்போ கூட எங்கள் டீம் தான், நான் சொல்லிக் கொடுத்த டீம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். எந்த டிபார்ட்மெண்ட்? லாஜிஸ்டிக் டிபார்ட்மெண்ட், MBA. ஓகே. அப்போ இந்த மாதிரி கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ்க்கு காலேஜ் மத்தியில் எதுவும் ப்ரோக்ராம் நடக்குதுன்னா அதுக்கு மாஸ்டராகவும் உங்களை கூப்பிடலாமா? கூப்பிட்டா வருவீங்க? கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பேன். அதுக்கு எப்படி பேமெண்ட்லாம்? எந்த பேமெண்ட் அது பேமெண்ட் சொல்லிட்டு தான் பண்ணுறேன். எப்படி இந்த ஸ்டெப்பெல்லாம் உங்களுக்கு தெரியுது? இந்த பாட்டுக்கு இந்த மியூசிக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டெப்பு போடணும்? சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. இப்போது நம்ம இப்போ நான் ஆடுறதை வந்து ஒருத்தவங்க பார்ப்பாங்க. இப்போ நான் ஆடும்போது சும்மா கையை இப்போ ரைட்டில் தூக்குறேன் அப்படின்னா, இப்போ நார்மலாக இப்படி தூக்குறேன். இப்போ அவங்க ஆடும்போது அவங்க அதை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, கையை இப்படி தூக்குறது, இந்த கையை எப்படி தூக்குனாங்க அப்படின்னா அது ஒரு ஸ்டெப்பு. மேக்ஸிமம் கையை காலை தூக்கி ஆடுறது தான் டான்ஸு. ஸோ நான் இப்போ ஒரு வீடியோ பார்க்குறேன். இப்போ நான் ஆடும்போது அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 2 கையும் தூக்கி ஆடுறாங்க. இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுவேன், இந்த 2 கையும் தூக்கி ஆடினாங்க அப்படின்னா அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணா, இவன் இந்த ஸ்டெப்பு தான் போட்டான் அப்படின்றது தெரியும். ஸோ அதை தெரியக்கூடாது அப்படின்னா, அப்போ நம்ம கையை எப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 2 கையும் தான் தூக்கியிருக்கேன், ஆனால் கையோட அந்த ஸ்டைல் வந்து வேற. ஸோ அப்போ என்ன ஆகும், நான் அதை கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். மிச்சபடி என்னன்னா வீடியோ பார்த்து தான் நான் நிறைய நீங்களா கிரியேட் பண்ற ஸ்டெப்பு தான். ஆமா. அது மட்டும் இல்லாம அப்படியே வேற யாருக்கிட்டயாவது எடுத்தாலும் அதை அப்படியே எடுக்காம அதை ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணிடுவேன். உங்க அம்மா உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்களே? எப்படினாலும் உங்க அப்பா வந்துட்டு வேணாம் சொன்னாலும் உங்க அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க? கண்டிப்பா எங்க அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் இந்த கிளாஸ் வச்சிருக்கிறதுக்கு காரணமே, இப்போ டான்ஸ் கிளாஸ் வச்சிருக்கிறதுக்கு காரணமே எங்க அம்மா தான். எங்க அம்மாவோட தாலி போட்டிருக்க செயினை வித்துட்டு தான் நான் கிளாஸே ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் எங்கள் அம்மா வந்து என்னதான் எனக்கு சப்போர்ட் பண்ணாலும், என்னதான் எனக்கு செஞ்சாலுமே, எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொன்னார்னா எங்கள் அம்மா அமைதியாயிருவாங்க. எங்கள் அம்மா அந்த இடத்துல பேசவே முடியாது. எங்கள் அப்பா போனதுக்கப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனால் எங்கள் அப்பா இருக்கும்போது சப்போர்ட் பண்ண முடியாது. உண்மையிலேயே. ஆனால் இன்னைக்கு இந்த டான்ஸ் கிளாஸ் ரொம்ப வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். நிறைய சின்ன குழந்தைங்க வந்து உங்கள் கிளாஸில் வந்து டான்ஸ் கற்றுக்கிட்டு இருக்காங்க. எத்தனை குழந்தைங்க உங்ககிட்ட டான்ஸ் கற்றுக்குறாங்க? ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட 3 பசங்க தான் இருந்தாங்க, 3 ஸ்டூடெண்ட் தான் வந்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு 5 பசங்க வந்தாங்க, அப்புறம் ஒரு 10 பசங்க வந்தாங்க, அப்புறம் பசங்க எல்லாம் ஒரு மாதமும் கொஞ்சம் கொஞ்சமாக கூடி இப்போதைக்கு என்கிட்ட வந்து ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இது டான்ஸில் எந்த அளவுக்கு நீங்கள் சாதிக்கணும்னு நினச்சிருக்கிறீங்க? எந்த அளவுக்கு அடுத்து என்னென்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? நான் இது வரைக்கும் டான்ஸில் எதுவும் சாதிக்கணும்னு நினைக்கல. ஆனால் இப்போ நான் சாதிக்கணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, என்கிட்ட இருக்க ஸ்டூடெண்ட் வந்து இப்போ என்ன மாதிரி ஒருத்தங்க பேரண்ட் வந்து இதை செய்யாத, இதை பண்ணாத அப்படின்னு சொல்கிற பேரண்ட்டே கிடையாது. அப்படி சொல்கிறவங்களா இருந்தால் கிளாஸுக்கு கூட்டு வந்து விட மாட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சு நம்ம பண்ண முடியாத ஒரு விஷயத்தை வந்து என்கிட்ட இருக்க ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக பண்ணணும். வெளியில் போனால் ஒரு டான்ஸ் ஆடினா அப்படின்னா குரு மாஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க. உங்களுக்குன்னு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு ஒரு சினிமாலேயோ இல்லாட்டினா ஒரு டான்ஸ் மாஸ்டராவோ அப்படி ஆகணும்னு உங்களுக்கு எதுவும் விருப்பம் இல்லையா? இல்லை, இந்த விஷயத்தில் வந்து வாய்ப்பு தேடி போகணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் நான் வாய்ப்பு தேடி போக மாட்டேன். ஏன்னா நான் வாய்ப்பு தேடி போயிட்டேன் அப்படின்னா என்னை நம்பி இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாருமே, இப்போ நான் இங்கேருந்து நான் வெளியில் போயிட்டேன் அப்படின்னா அங்கே அந்த விஷயத்தை மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பசங்களை அப்படியே விட்டுற மாதிரி இருக்கும். என்னை நம்பி ஒரு 5 ஸ்டூடெண்ட் 6 ஸ்டூடெண்ட்னா சொல்லிட்டு போயிடலாம், இல்லை பார்க்க இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். 50 பேர் இருக்காங்க. அப்போ அந்த 50 பேர் என்னன்னா, நான் உள்ளே வந்துட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு தனியாக ஒரு பவர் கிடைக்கும். அது எப்படி சொல்கிறது, என்னை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நான் போயிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்டும் கஷ்டப்படுவாங்க. கடைசி வரைக்கும் என்னோட லைஃப் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான். சரி, நடனம் தவிர வேறு என்னென்ன இதுலலாம் உங்களுக்கு திறமை இருக்குது? ஃபுட்பால் இன்டர்நேஷ்னல் ஆடி இருக்கேன், பூட்டானில் போய் ஆடி இருக்கேன்.
நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ங்கிறனால ஓகே ஃபுட்பால் பிளேயர் நீங்கள் ஃபுட்பால் பிளேயர். என்னோட ஸ்பெஷலைசேஷன் ஃபுட்பால் பிளேயர். நான் ஃபுட்பால் எடுத்திருக்கேன், ஃபுட்பால் ஆடுவேன். அதில் நீங்கள் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸு? நான் ஸ்டேட் ஆடி இருக்கேன், நேஷனல் ஆடி இருக்கேன், இன்டர்நேஷனல் ஆடி இருக்கேன். இன்டர்நேஷனல் பூட்டான் போயிருக்கேன், நேஷனல்ஸ் வந்து டெல்லி போய் ஆடி இருக்கேன், ஸ்டேட் வந்து இங்கே சேலத்தில் ஆடி இருக்கேன், இங்கே லோக்கலில் டிஸ்ட்ரிக்ட் நிறைய டிஸ்ட்ரிக்ட் ஆடி இருக்கேன். ஸ்கூல் லெவலில் படிக்கும்போது டிஸ்ட்ரிக்ட் நிறைய ஆடி இருக்கேன். எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் அதாவது சப்ஜெக்ட், அதாவது உங்களோட படிப்பு சார்ந்தது தவிர கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் டான்ஸ் தவிர வேறு? அதான் அந்த நீங்கள் கேட்டிங்களே, அந்த உங்களுக்கு வந்து எப்படி டேலண்ட்டில் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்களா, அப்போது என்னென்னா அதுதான் சொன்னல, அந்த பொண்ணு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம தான் வாங்கணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ட்ராமா, மைமு, அப்புறம் ஒன் ஆக்ட் பிளே, டான்ஸு, அப்புறம் இந்த இது இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது, தப்பு அடிக்கிறது, இதெல்லாம் எனக்கு வந்து தப்பு அடிக்க வராது. அந்த தப்பு அடிக்கும் போது இந்த கிழுக்கு போடுவாங்க தெரியுமா, அது ஈஸி தான், அது போடுவேன். தப்பு வந்து நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ கற்றுக்கணும், அது ரொம்ப ஆசை எனக்கு தப்பு கற்றுக்கணும்னு. ஏன்னா இடையில ஒரு ஒர்க்ஷாப் போச்சாங்க ஆலப்பாணி சுட்டில், அப்போதைக்கு கொஞ்சம் அடிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் எல்லாத்தையும் வச்சுட்டு இது எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டது தான். இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டது தான். டான்ஸை மட்டும் நான் கற்றுக்கல, இதெல்லாம் வந்து ஒர்க் ஷாப்பில் ஒரு 3 days ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. அதை அப்படியே வச்சு நானே கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இது இப்படி தான் அப்படின்னு பேசிக் சொல்லி கொடுத்தாங்க. அந்த பேசிக்லேருந்து மேற்கொண்டு என்ன பண்ணணுன்றதை கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இங்கே நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் டான்ஸ் சொல்லித் தரீங்க இல்லையா, தனியாக கிளாஸ் வச்சு. அது போக இன்னும் பள்ளிக்கூடங்கள்லையும் நீங்கள் டான்ஸ் டீச்சராக போகிறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டீங்க. எந்தெந்த பள்ளிக்கூடங்கள்லாம் போகிறீங்க, அது எப்படி? கலைவாணி இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு ஒன்று இருக்குது, அங்கே அதில் டான்ஸ் டீச்சராக இருக்கேன். தானாவேல் அங்கே டான்ஸ் டீச்சராக இருக்கேன். அப்புறம் செஞ்சையில் வந்து கலைவாணி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, அங்கேயும் டான்ஸ் டீச்சராக இருக்கேன். அப்புறம் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு ஒரு ஸ்கூலு இங்கே பட்டமங்கலத்தில் இருக்குது, அந்த ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன். அப்புறம் கிட்ஸ் ஸ்கூல், இங்கே துபாய் கிட்ஸ் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலு, அங்கே போயிட்டுருக்கேன். பட் ஆனால் எப்படி ஒரே டயத்தில் இத்தனை ஸ்கூலுக்கு போக முடியும்? ஒரு டைமிங்கா இல்லை செவ்வாய் புதன் அந்த மாதிரி? ஒரு நாளைக்கு வந்து 1.5 hours கிளாஸு. ஓகே, அப்படின்னா அங்கே முடிச்சுட்டு அடுத்த ஸ்கூலுக்கு? இல்லை ஒரு நாள் ஒரு ஸ்கூலு. ஓகே. சினிமாவுக்கு போகிறதுக்கு விருப்பமா? சினிமாவில் கண்டிப்பாக போகணும் அப்படின்ற ஆசை இருக்குது. ஆனால் இதை விட்டுட்டு நான் போக மாட்டேன். இதுவா அதுவா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்லுவேன். இப்போ டான்ஸ்லேயே நிறைய டைப் ஆஃப் டான்ஸ் இருக்கு இல்லையா? நிறைய கிளாசிக்கல் டான்ஸாக இருக்கலாம், ஃபோக் டான்ஸாக இருக்கணும், இன்னும் ஏதோ ஜும்போ டான்ஸாக, இன்னும் என்ன ஜும்பா, நிறைய டான்ஸ் சொல்கிறாங்க. இதில் எதில் நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்? எப்படின்னா எனக்கு சினிமாட்டிக் தான் வரும். சினிமாவில் வந்து வெஸ்டர்ன், ஃபோக்கு எல்லாமே கலந்து தான். பசங்களுக்கு வந்து கம்பெனி ஸ்டெப்ஸை தான் சொல்லிக் கொடுப்பேன். டான்ஸ் காம்படிஷனை பொறுத்தவரை அதில் வின் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நல்லா தெளிவாக படிச்சிடணும். அதுதான் ஃபஸ்ட்டு. ரூல்ஸ் அவங்க கொடுக்குற ரூல் புக்கே அதுக்காக தான். ரூல்ஸை படிச்சுட்டதுக்கப்புறம் அதில் தெளிவாக இருந்துட்டா தான் அடுத்து நம்ம டான்ஸ் பக்கத்தே போகணும். ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ரூல்ஸ் பார்க்குறாங்க, இல்லை எத்தனை என்னைக்கு டான்ஸ் ஆட போகிறோம், எத்தனை நிமிஷம், அதை தான் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன ரூல்ஸ்ன்றதே பார்க்குறது கிடையாது. அந்த ரூல்ஸை ஃபுல்லாக படிச்சுட்டதுக்கப்புறம் தான் ரூல்ஸுக்கு மட்டுமே ஒரு நாள் மொத்தமாக யார் 10 பேர் ஆட போகிறோமா 10 பேரையும் உட்கார வச்சு அந்த ரூல்ஸை சொல்லணும். அப்போ தான் நம்ம ஆடும்போது நம்ம மட்டுமே லீட் பண்ணுற மாதிரி இருக்காது. நம்ம 10 பேர் சொல்லணும், இந்த ரூல் படித்தோம் இதை நம்ம தப்பாக பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நம்ம மறந்து கூட நம்ம கோரியை பண்ணிட்டு இருப்போம். நம்ம அதை மறந்து கொரியா பண்ணும்போது மறந்து பண்ணுவோம். அப்போ மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, அதை சொல்லுவாங்க, இது தப்பு, இதை பண்ணக்கூடாது. அந்த டீம்ல இருக்கிறவங்க ஒரு ஆள் படிச்சா போதும், அந்த டீமே படிக்கணும். இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் போறாங்க அப்படின்னா, ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து 30 பேர் போறாங்க அப்படின்னா 30 பேருக்கு அந்த ரூல் தெரிஞ்சிருக்கணும். எந்த பார்ட்டிசிபேட் யார் வந்து எந்த ஈவெண்ட்ல கலந்துக்க போறாங்களோ அந்த கலந்துக்கிறவங்களுக்கு தெளிவா இருக்கணும், இந்த ரூல் தான், இந்த ரூலை தாண்டி நம்ம போகக்கூடாது அப்படின்னு தெரியணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, டான்ஸ் வந்து வேரியேஷன் இருக்கணும். டான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி இங்கே ஆரம்பிச்சு அப்படியே ஒரே மாதிரி போனாலே நல்லாவே இருக்காது. ஸ்டெப்லேயும் வேரியேஷன் இருக்கணும், நம்ம கொடுக்குற ப்ராப்பர்ட்டிலையும் வேரியேஷன் இருக்கணும். அதுவும் இல்லாத எக்ஸ்பிரஷன் ரொம்ப மெயின். அப்புறம் ஆடியன்ஸ் அட்ராக்ஷன், அப்புறம் காஸ்டியூம், மியூசிக் செலெக்ஷன். இப்போ இங்கே அலுடாஸை பொறுத்த வரைக்கும் மியூசிக் போட்டு பண்ணோம் அப்படின்னாலுமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. மியூசிக் இல்லாமல் லைவ் பிளே அப்படின்றது ஒரிஜினல் பக்கா ஃபோக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, மியூசிக் நீங்கள் ஃபோக்கு போட்டு பண்ணாலுமே லைவ் பிளே பண்ணால் அப்போ லைவ் பிளே தான் கன்சிடர் பண்ணுவாங்க, இதை கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. ஓகே, லைவ் பிளேனா என்ன சொல்கிறீங்க, புரியல. லைவ் பிளேனா எப்படி? லைவ் பிளேனா தப்பு, நாதஸ்வரம், நாமளே மியூசிக்கை ரியலா ஏற்படுத்தி தவுளு, இதெல்லாமே வந்து அக்காமடிஸ் அப்படின்றத இதில் கொடுத்துருப்பாங்க, ரூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அக்காமடிஸ் 3 பேர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த அக்காமடிஸ் அதுக்காக தான். நம்ம அடிச்சு ஆடுறத விட இப்போ மியூசிக் போட்டாங்கன்னா மியூசிக் ஒரு பக்கத்து ஓடிக்கிட்டு இருக்கும், அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி நம்ம ஆடிட்டு இருப்போம். அதை நீங்கள் மியூசிக்கில் போடாமல் அதையே லைவ் பிளே பண்ணாங்க அப்படின்னா அந்த அவங்க போடுற மியூசிக் நம்ம இங்கே ஸ்டேஜில் ஆடிட்டு போகிறோம்.
ஓகே. அதுக்கப்புறம் அலிட்டஸில் ஒரு தடவை நீங்கள் லேடி கெட்ட போட்டு இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறீங்க. பார்த்தேன், அது அவ்வளோ பக்காவாக இருந்துச்சு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், அந்த அனுபவத்தை பற்றி. ஆக்சுவலாக நீங்கள் அது வந்து பாய் தானே நிறைய பேர் தூரத்துலேருந்து பார்க்குறவங்க கண்டுபிடிக்கல. அவ்வளோ ஒரு நளினோ எக்ஸ்பிரஷன், எப்படி அதெல்லாம்? நான் வந்து பண்ணுற எக்ஸ்பிரஷன் வந்து வீடியோ வந்து மேக்ஸிமம் பார்க்கல. அதில் எப்படின்னா பொண்ணுனா இப்படி தான் இருக்கும் அப்படின்றத ஒரு யூகிச்சுக்கிட்டேன். சரி பொண்ணுனா இப்படி தான் இருக்கும். ஒரு 2-3 வீடியோ பார்த்துருப்பேன், அந்த ஆடும்போது வெளியில் நம்ம டிவியில் பார்த்துருப்போம். ஸோ அதை வந்து பொண்ணு மாதிரியே பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் நிறையா தடவை கிளாஸ் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு பண்ணும்போது அந்த ஆம்பளைத்தனம் அந்த இது இருந்துச்சு. நம்ம ஆடும்போது லைட்டாக அந்த இது ஹிப் ஷேக் பண்ணும்போது அதெல்லாம் வந்து அந்த இதில் பார்க்கும்போது மிரரில் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. அதை நானாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது மாற்றிக்கிட்டேன். அதுவும் இல்லாது இந்த கெட்டப் போட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா ப்ரைஸ் அடிப்போம் அப்படின்ற ஒரு மைண்டு. ஃபஸ்ட்டு நம்ம ப்ரைஸ் அடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிச்சுட்டு இதை பண்ணி டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். ஸோ நம்ம பண்ணுறது விஷயம் பிடிக்கணும் மற்றவங்களுக்கும். அவங்க பார்த்துட்டு என்னடா இப்படி ஆடுறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சிடவும் கூடாது. ஸோ அதுக்கு அதை ரொம்ப யோசிச்சுட்டு ஆடினேன். அப்புறம் ஆடினோன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்களே, பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் ஆடும்போது எனக்கு தெரில, இப்போ நீங்கள் சொல்லும் போது தெரியுது. அதுக்கப்புறம் டான்ஸில் ஸ்டண்ட்டு பண்ணுவாங்க இல்லையா, நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நீங்கள் நிறையா பண்ணியிருக்கிறீங்க. அந்த ஸ்டண்ட்டு பண்ணுறதுலாம் ஆக்சுவலாக ரொம்ப டேஞ்சரஸானது. ஆனால் அதை பற்றி சொல்லுங்கள், அது எப்படி? என்னன்னா ஃப்ளெக்சிபிள், மேக்ஸிமம் விளையாடும் போதும் ஓடும் போதும் பாடி ஃப்ளெக்சிபிள் இருக்கும். நான் ஸ்டண்ட் கற்றுக்கிட்டது வந்து ஸ்கூல் படிக்கும்போது இந்த ஸ்கூலை கட்டடிச்சிட்டு கேணிக்கு குளிக்க போனேன்னு சொன்ன தெரியுமா? அப்போ போகும்போது இந்த பேக் டைவ் ஃப்ரண்ட் டைவ்லாம் அடிப்பாங்க. ஆமாம், நீச்சல் ஸ்விம்மிங்கில் அப்படி அடிக்கும் போது பேக் டைவ் ஃப்ரண்ட் டைவ்லாம் அடிப்பேன். தண்ணிக்குள்ள அடிக்கும் போது பயம் இல்லாமல் அடித்தோம். அதுக்கப்புறம் அதை சரி தண்ணி இல்லாமல் வெளியே தலையில் அடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது காலேஜ் படிக்கும்போது சரி டான்ஸில் அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த புல்ல டைவ் அடிப்போம். எனக்கு ஃப்ரண்ட் டைவ் வந்து அவ்வளோவா கை வச்சு தான் வரும், பேக் டைவ் கை வைக்காம அடிப்பேன். பேக் டைவ் அடிக்கும் போது என்னாச்சு அப்படின்னா அப்படி போய் கழுத்து சொருகிச்சு பின்னாடி. அது ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கிட்ட பெல்ட் போட்டு அப்படியே கழுத்து இந்த பக்கம் இப்படியே தான் வச்சிருப்பேன். ஒரு கொஞ்ச நாள் இந்த கழுத்து அசைக்கணும்னு சொல்லிட்டு அந்த இப்படியே கழுத்து இப்படி பண்ணுறதே பழக்கமாயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதை மட்டும் வச்சுக்கிட்டே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதிலே ப்ராக்டிஸ் பெட்டு போட்டு அப்புறம் புல்லில் மண்ணில் அதில் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணி ஓகே. நீங்கள் ஒரு டான்ஸராக இருக்கிறனால உங்ககிட்ட கேட்குறேன், உங்களுக்கு ஃபேவரட் டான்ஸர் யார்? ஃபேவரட் டான்ஸ் மாஸ்டர் யார்? ஃபேவரட் டான்ஸர் வந்து ஹாலிவுட்டில் மைக்கேல் ஜாக்சன். இங்கே நம்ம கோலிவுட்டில் இங்கே வந்து பிரபுதேவா. ஓகே. டான்ஸ் மாஸ்டர் அப்படின்னு சொன்னால் இப்போ கொஞ்சம் ஒரு காலேஜில் இருந்து சாண்டி மாஸ்டர். ஓகே. சாண்டி மாஸ்டர்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு டான்ஸ் டீச்சராக எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? டான்ஸ் டீச்சர் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணவே கிடையாது. நான் ஒரு டீச்சராகவே ஃபீல் பண்ணல. நான் பசங்களாக இருந்து நானும் கற்றுக்கிறேன், அவ்வளோதான். எனக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோன்றது நமக்கு தெரியும். நம்மளோட இப்போ நம்மளோட சின்ன பசங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த பசங்களுக்கு நம்மளோட ஒரு 4 விஷயம் கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்கும், 4 விஷயம் தெரிஞ்சிருக்காது. அந்த 4 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். நான் ஒரு டீச்சராகவே ஃபீல் பண்ணவே கிடையாது, பசங்களாக இருக்கேன். உங்களோட சொந்த ஊரை பற்றி சொல்லுங்கள். சொந்த ஊர் எது உங்களுக்கு? என்னோட சொந்த ஊர் காரைக்குடி தான். காரைக்குடி தானே? ஆமாம். நிறைய பேர் அந்த கேள்வி கேட்டாங்க, நார்த் இந்தியன் மாதிரி இருக்கா நீ? அது இல்லை, அப்படி இல்லை. ஒருவேளை ஓகே ஓகே. அப்போ உங்களோட நேட்டிவ் வந்து காரைக்குடி தான். ஒரு நாள் லைஃப் எப்படி இருக்கும் உங்களோட ஒரு நாள் லைஃப்? ஏன்னா நீங்கள் ரொம்ப பரபரப்பாக இருக்கிறீங்க, நிறையா ஸ்கூல்ஸ்க்கு வந்து டான்ஸ் சொல்லி கொடுக்குறக்கா போகிறீங்க, இங்கே கிளாஸ்க்கு வந்து நிறைய சில்ட்ரன்ஸ்க்கு டான்ஸ் எடுக்கிறீங்க, இன்னும் எக்ஸ்ட்ராவாக வேறு நீங்கள் வந்துட்டு ஃபிசிக்கல் எஜுகேஷன் சம்மந்தமாக நிறைய காம்படிஷன்ஸ் வந்து போகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? சாயங்காலம் நீங்கள் தூங்க போகிற வரைக்கும் என்னென்ன பண்ணுவீங்க? ஒன் டே லைஃப் பற்றி சொல்லுங்கள், உங்களோட ஒன் டே லைஃப். மார்னிங் ஒரு 6 o'clock எந்திரிச்சிருவேன். 6 o'clock எந்திரிச்சிட்டேன் அப்படின்னா 6:30க்கு கிரவுண்டுக்கு வந்துடுவேன். 6:30 கிரவுண்டுக்கு வந்தேன்னா 6:30 to 9 o'clock வரைக்கும் ஃபுட்பால் ப்ராக்டிஸ். 8:30க்கு முடிஞ்சிடும். 8:30க்கு முடிச்சோன்னா ஒரு 1/2 hour ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு வார்ம் டவுன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். வந்துட்டு குளிச்சுட்டு 10 o'clock ஸ்கூலுக்கு போயிடுவேன். ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு ஸ்கூல் முடிச்சிட்டேன் அப்படின்னா ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். வந்ததுக்கப்புறம் வெளியில் டான்ஸ் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஏதாவது வேலை இருந்துச்சு அப்படின்னா சொல்லிக் கொடுக்குறதுக்கு காலேஜஸ்க்கோ ஸ்கூலுக்கோ வேறு ஸ்கூலுக்கோ போயிடுவேன். ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது எப்படியும் ஒரு 2 மணி 2:30 மணி ஆயிரும். வந்துட்டு 2:30 மணிக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1 hour ரெஸ்ட் இருக்கும். 1 hourன்றது அதிகம் தான். அந்த 1 hourலேயுமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அடுத்து கிளாஸில் வந்து பசங்களை சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அந்த பாட்டு என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோன்றதை நான் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்குவேன். பண்ணிவிட்டு திருப்பி சாயங்காலம் ஒரு 4:15 கிளம்பி எங்கள் கிளாஸுக்கு வந்துடுவேன். 4:15 கிளாஸுக்கு வந்துட்டு அப்படின்னா கிளாஸை கூட்டி முடிச்சுட்டு கிளாஸை சுத்தம் பண்ணிவிட்டு சேர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக நான் முடிக்கிறதுக்கு 5 மணி ஆயிரும். 5 மணிக்குள்ள பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துடுவாங்க. வந்தோடனே ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் 8 to 5 to 8 வரைக்கும் கிளாஸ் எடுப்பேன். 8 முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச், செகண்ட் ஒரு பேட்ச் வருவாங்க. 8 மணிக்குள்ள முடிச்சுட்டு 8:30 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவேன். வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னா ஒரு 9:30 10 மணிக்குள்ள படுத்து தூங்கிடுவேன்.
உங்களுக்கு பிடிச்ச ஜாப்பை நீங்கள் பண்ணுறீங்க, அதனால இது வந்து உங்களுக்கு ஒரு வேலையாகவே தெரியாது. ரொம்ப நாளுக்கு நாள் ரொம்ப ஹாப்பியாக எனர்ஜெட்டிக்காக தான் அதை ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். என்னன்னா ஆடலை அப்படின்னா தான் கஷ்டப்படுவேன். காலையிலேருந்து சாயங்காலம் வரை ஆடிட்டே இருந்தாலும் ஆடிட்டே இருப்பேன். ஆனால் அது எப்படி அப்படி முடியும்? அது வந்து எவ்வளோ டயர்டாக இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி டயர்டாக இருக்கும். இப்போ எனக்கு உடம்பு டயர்டாக தான் இருக்கும். நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருக்கும்போது இப்போ என்னன்னா குட்டி பசங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க, கொஞ்சம் பெரிய பசங்கள்கிட்ட சொல்லி கொடுத்தோடனே ஸ்டெப் இதான்னு சொன்னோடனே டப்புன்னு பிடிச்சிவாங்க. குட்டி பசங்க ஆட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கூட நம்ம எப்படி ஒரு 5 தடவை 6 தடவை கண்டினியூஸாக திருப்பி ஆடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது என்னன்னா சும்மா சாங்கை ஆஃப் பண்ணிவிட்டு அதை நம்ம கவுண்டிங்கில் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒன்றும் தெரியாது. கவுண்டிங் விட்டுட்டு நம்ம நார்மலாக இருக்கும்போது மியூசிக் இருக்காது, எதுவும் இருக்காது. அப்போதைக்கு டயர்டாக இருக்கும். மியூசிக் போட்டுட்டு அப்படின்னா அந்த டயர்டு அப்படி பறந்துடும். அந்த டயர்டு எங்கே இருக்குன்னே தெரியாது. மியூசிக் காதில் விழுந்துருச்சு அப்படின்னாலே ஒன்றுமே தெரியாது. நான் பாட்டுக்கு ஆடிக்கிட்டே இருப்பேன். மக்கள் பிரபலங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களோட அனுபவங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நீங்கள் சீக்கிரம் இன்னும் நடனத்துறையில் நிறைய சாதனைகளை படைக்கணும், பெரிய செலிப்ரிட்டி ஆகணும். அப்போவும் உங்களை இன்டர்வியூ எடுக்க நாங்கள் கண்டிப்பாக வருவோம். ரொம்ப நன்றி சார் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றாங்க. இலக்கு டிவியை எல்லாரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.